கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்றான் பாருங்களா. டேய் கன்னுடா பா வேற லெவல். வணக்கம் மக்கள்ஸ். லாஸ்ட் டைம் நம்ம ஜமுனாமுத்தூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த டைமில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண என்னோட வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டே பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போலூரில் இருக்குது. இதுதான் அந்த பிளேஸு. அவர் வீடு எங்கள் கூட வந்த எங்களை கூட்டிகிட்டு போனவரோட வீடு. இதுதான் அந்த வீடு, பார்த்துக்கோங்க. சுற்றி நிலம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 காரில் நாங்கள் போயிருந்தோம் சொல்ல பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு கரெக்டாக காட்டுறோம் பாருங்கள். வீடு சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நிலம். வீடை சுற்றி ரவுண்டாக சென்ட்ரலில் வீடு செம்மையாக இருந்தது. சரி ஓகே, வேறு லெவலில் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு உள்ளே போனோம். இதான் அவங்க வீடு. செம்ம வரவேற்பெலாம் வேறு லெவலில் இருந்தது. உள்ளே போனால் ஒரு ஷாக், என்னடான்னு பார்த்தா இங்கே சிவனாண்டி கன் இருந்தது. வேறு லெவலில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேடி யூஸ் பண்ணதுன்னு சொல்லியிருந்தார். அந்த அண்ணன் வந்து லைசன்ஸோடு வச்சுட்ருக்காங்க. பார்த்தீங்களா, இதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்க ஆரம்பிச்சு. கரெக்டாக அப்படியே பின்னாடி வீடை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அந்த ஜமுனாமுத்தூர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்காக இப்போ இங்கேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போகலான்னு போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீடு பிரியாணியாக விறகடுப்பை போட்டு நல்லா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நிறைய சைஸ் பல்ஜாக போட்டு, நம்ம இர்ஃபான் சொல்லுவார் பார்த்தீங்களா, பிரியாணின்றது வந்து பார்த்திங்கன்னா பல்ஜா செஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டாக அந்த அரோமாவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். வீட்டு பின்னாடியே விறகடுப்பை போயிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து முடிச்ச பிறகு ஓகே, இது ஒரு சைடு பிரியாணி, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வீட்டோட அழகு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சுற்றினாலும் நடுவில் வீடு, அப்படியே வீடு பின்னாடி பிரியாணி செஞ்சு விறகடுப்பு போட்டு பிரியாணி செஞ்ச பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கிணறு செம்மையாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சான்ஸே இல்லை. அந்த அட்மாஸ்பியரே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க, அந்த அளவுக்கு இருந்தது. அப்படியே அந்த ஃபீல் வந்து அந்த அளவுக்கு இருந்தது. அப்படியே அதை ஒட்டி ஒரு கிணறு செம்ம அழகாக இருந்தது. இதில் ஒரே ஒரு தப்பு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது. ஆக்சுவலாக உண்மையிலே எனக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியவே தெரியாது. ஆனால் வேறு குதிக்கணும், தண்ணினா ஒரு ஆசை, அதை குதிக்கணும் கற்றுக்கணும். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி பார்த்துக்கலாம் குதிரான்ட்டாங்க. ஆல்ரெடி கிணத்துல வேறு 2 பேர் இருந்தாங்க, ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சரி ஒரு ஆசை, நம்ம எப்படியும் காப்பாற்றிடுவானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு தைரியம் தான். சரி குதிச்சு தான் பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன தைரியத்தோட பொதிச்சிட்றா அப்படின்னு ஒரு டைவை போட்டேங்க. குதிக்கிற வரைக்கும் அந்தளவுக்கு பயம் இல்லை. குதித்த பிறகு தான் தெரியுது காலு கீழே தர இல்லை, எனக்கு நீச்சலும் தெரியாதுன்றது. திணறேன், போட்டு திணறேன். ஆனால் அப்படியே நானே தடவி மேலே வந்துட்டேன். ஓரளவுக்கு கிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேலே ஏற்றிட்டாங்க. என் பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பரத்தண்ணன். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் எனக்கு இன்றைக்கே உனக்கு கற்றுக் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி என்னை போட்டு வாட்டி எடுத்துட்டார். மேலே வந்து நின்ன பிறகு தான் உயிர் பயம், ஹார்ட் பீட்டு சொன்னால் தாங்க மாட்டேங்க, ஸ்ட்ரோக் வர லெவலுக்கு ஆகிடுச்சிங்க. எனக்கு ஹார்ட் பீட் அந்தளவுக்கு ஏறிடுச்சு. போதுண்ணா இருங்கண்ணா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். வந்து மறுபடியும் குதிரான்றார். என்னால் நான் குதிச்ச அந்த ஸ்ட்ரோக்லேருந்தே நான் இன்னும் வெளியில் வரல. குதி பார்த்துக்கலாம் டப்புன்னு அங்கே வந்து டைவை போட்டுனே இருக்காங்க. நமக்கு தான் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படியோ மேலே போயிடலாம் நான் முடிவு பண்ணுறேன். இல்லை நீ குதிச்சு தான் ஆகணும்னு சொல்லி பேசினே இருக்கும்போது சல்லுன்னு இழுத்து விட்டுறாங்க உள்ளே. நல்ல பெரிய கிணறு வேறு, சரியான திணறு எடுத்துக்கிச்சு, மூச்சு திணறுது அப்படியே. பாருங்கள் எப்படி செத்துன்னு இருக்கேன் பாருங்கள். எப்போ உயிர் பயம் வந்துருச்சு. ஆனால் உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு, சான்ஸே இல்லை. எனக்கு லாஸ்ட்டாக வந்து என்ன தோணுச்சுன்னா, எப்படியாவது நானாக தான் வந்து குதித்தேன், எப்படியாவது கிணத்தை விட்டு மேலே போனால் போதுண்டா எப்பா சாமி அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கெஞ்சாத குறை இல்லை, காலில் விழாத குறை இல்லை, நான் விட்டுருங்கடா சாமி நான் போயிடுறேன்டான்னு மறுபடியும் பேசினே இருக்கிறேன். தப்புன்னு தள்ளி விட்டான். எப்படா இப்படி வந்து மாட்டிக்கணுமே, வீட்டுக்கு உயிரோடு போக மாட்டோமான்ற நிலைமைக்கு வந்துட்டேங்க நான். ஆனால் உண்மையிலே நீச்சலுன்றது உண்மையிலே கற்றுக்கணும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆனால் சூப்பராக இருந்தது. சரின்ட்டு அது முடிச்சுட்டு வெளியே வந்து காரில் வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். மேலே திரும்பி பார்த்தா மேலே தென்னை மரத்தில் ஏறி இளநீர் பறித்து போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன், இளநீர் வாங்கி குடிச்சிருக்கேன். நான் வந்து ப்ராக்டிக்கலாக இளநீர் எடுத்து போட்டு அதை வெட்டி குடிச்சது இல்லைங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், ஏன்னா நான் எதனா நினைக்க போகிறீங்க, இது ஒரு சில்லியான விஷயம்னு. ஆனால் நான் குடித்ததில்லை. தூரத்துலேருந்து பார்த்தா அப்புறம் தெரிஞ்சது, மேலே ஒரு அண்ணன் ஏறி என் கூட வந்தவர் ஏறி பறித்து போட்டுட்டு இருந்தார். கீழே ஒருத்தன் எடுத்து போட்டிருந்தான். எடுத்து அங்கேயே போட்டு வெட்டி எடுத்து குடித்து சான்ஸே இல்லைங்க, அந்தளவுக்கு இருந்தது.
அப்புறமேட்டு நாங்கள் ரெடி பண்ண பிரியாணியெல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு உக்காந்து பக்காவாக ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.